செய்திகள் தொடர்கின்றன. தன்னிச்சையான போக்கை கடைபிடித்து வரும் கோவை மாநகராட்சி மேயரை முற்றுகையிட்டு தேமுதிக, அதிமுக கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் மேயர் வெங்கடாச்சலம் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டம் துவங்கியவுடன் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மேயரின் தன்னிச்சையான போக்கை கண்டித்து கோஷமிட்டனர். தன்னிச்சையாக அவசர கூட்டங்களை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு உடனே கூட்டத்தை கலைப்பது ஏன் என்று கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதில் அளிக்காமல் கூட்டத்தை தொடர்ந்து நடத்திய மேயர் வெங்கடாச்சலத்தின் இருக்கை முன்பு சென்று தேமுதிக, அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சாமந்தி பூ அமோகமாக விளைச்சல் அடைந்து கூடுதல் விலை கிடைப்பதால் சாமந்தி சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 1000 ஏக்கரில் சாமந்தி பூ சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நல்ல விளைச்சல் அடைந்து சாமந்தி பூ பெருமளவில் கிடைக்கிறது. குறைந்த விலையால் பாதிக்கப்பட்டு வந்த சாமந்தி விவசாயிகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ள வரலட்சுமி பண்டிகை வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இந்த பண்டிகையொட்டி சாமந்தி பூ விற்பனை அமோகமாக உள்ளது. கிலோ ரூபாய் 150 முதல் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் சாமந்தி மலர் சாகுபடி விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போன வருஷம் ஒரு 700 ஏக்கரை அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வெள்ளாமை இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரு 1000 ஏக்கரா பண்ணுற மாதிரி பிஸ்னஸ்க்கு பார்ட்டிங்களுக்கும் நல்ல ஒரு வேக்கன்சி இருக்குது. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு ஏக்கரா 3 லட்சம் ரூபாய் பூ ரேட்டு ஆயிருக்கு. குறைந்த செலவு செய்து ஒரு ஏக்கர் சாமந்தி பயிரிட்டால் 3 லட்சம் ரூபாய் லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஸ்டெர் ஆலையால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கில் ஆலையை மூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. மக்கள் நலனை காப்பதற்காகத்தான் ஆலையை மூட வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அனுமதி இல்லாமல் கடந்த 20 மாத காலமாக ஆலை இயங்கி வருவதாகவும் நீதிமன்றத்தில் ஆஜரான வைகோ வாதாடினார். இந்த வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். ஹாலிவுட் நடிகைகளைப் போலவே பாலிவுட்டிலும் பிரபல நடிகைகள் தலையை மொட்டையடித்துக் கொள்வது ஃபேஷன் ஆகி வருகிறது. மொட்டை தலையுடன் காட்சி தருவது முதலில் ஹாலிவுட் நடிகைகளின் பழக்கமாக இருந்தது. புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை பிரிட்னி ஸ்பியர்ஸ் தனது திருமண தோல்வியின் விரக்தியில் தலையை மொட்டையடித்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். இதேபோல் பிரபல நடிகை ஏஞ்சலினா ஜோலி, நாட்டாலிக் போர்ட்மேன், லிசாரை போன்ற ஹாலிவுட் நடிகைகளும் தலையை மொட்டையடித்துக் கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். ஹாலிவுட் நடிகைகளின் பழக்கம் நம்மூர் பாலிவுட் நடிகைகளையும் தொற்றிக்கொண்டது. வாட்டர் என்ற இந்தி படத்தில் நடிப்பதற்காக சப்னா அஸ்மி மொட்டையடித்துக் கொண்டார். இவரை தொடர்ந்து நந்திதா தாஸும் இந்தி படம் ஒன்றில் மொட்டை தலையுடன் காட்சியளித்தார். பிரபல மாடல் அழகி தியாந்திரே சோரஸும் புத்த பெட்சவாக நடிக்க ஆந்திரா மாலி என்ற நடிகையும் தலையை மொட்டையடித்துக் கொண்டனர். இந்த வரிசையில் தற்போது பிரபல ஹிந்தி நடிகை ஷில்பா ஷெட்டியும் இடம்பெறுகிறார். தான் நடிக்கும் டிசையர் என்ற படத்திற்காக ஷில்பா ஷெட்டி மொட்டை தலையுடன் வலம் வர இருக்கிறார். மருத்துவக் கல்லூரியில் சேர இடம் கிடைத்தும் வறுமையின் படியால் கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஆதிவாசி வகுப்பை சேர்ந்த மாணவன் ஒருவர் தன்னுடைய கல்வி செலவிற்கு உதவி செய்யுமாறு தமிழக அரசுக்கு உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார். உதகை அருகே உள்ள மாயர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். ஆதிவாசி வகுப்பை சேர்ந்த இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1074 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மருத்துவர் ஆவதே தனது லட்சியம் என்று மருத்துவ படிப்பு படிக்க அரசு ஒதுக்கீட்டில் சேலம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பம் செய்திருந்தார். தற்போது அவருக்கு மருத்துவ படிப்பில் சேர அழைப்பு வந்ததும் வறுமையின் காரணமாக கல்வி கட்டணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்த அந்த மாணவன் தான் மருத்துவ படிப்புக்கு ஆர்வமுடன் உள்ளதாகவும் வறுமையில் உள்ள தனக்கு கல்வி கட்டணம் செலுத்த தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் உருக்கமான கோரிக்கை மனுவை அளித்தார். +2 வந்து 1074 மார்க் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி 10th 440 மார்க் வாங்கியிருக்கேன். நல்ல மார்க் எடுத்து மெடிக்கலில் சீட் கிடச்சிருக்கு. இந்த சீட் வந்து சேலம் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பண வசதி இல்லாதனால இங்கே அரசாங்கம் உதவி செய்யறதுக்கு வந்து மனு கொடுத்துருக்கேன் கலெக்டர்கிட்ட.
தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின ஆதிவாசி மக்களுக்கு எட்டா கனியாக இருக்கும் உயர்கல்வி இதுபோன்ற சில காரணங்களால் இடம் கிடைத்தும் படிக்க முடியாத அவலநிலை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பேருந்திற்கு காத்திருந்தவர்கள் மீது காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வாகனம் மோதியதில் தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த இருவர் உயிருக்கு போராடி வருகின்றனர். மணப்பாறையை அடுத்த களத்துப்பட்டி பேருந்து நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 3 பேர் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக தாறுமாறாக வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தொல்காப்பியனின் கார் தொழிலாளர்கள் மீது மோதிவிட்டு அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த தொழிலாளர்கள் 3 பேரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி சரவணன் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். மற்ற இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை அறிந்த இறந்தவரின் உறவினர்கள் விபத்துக்கு காரணமான காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கேவிக்குப்பம் அருகே பேருந்தின் படிக்கட்டில் பயணம் செய்த வாலிபர் ஒருவர் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பொறியியல் படிப்புக்காக இன்னும் 42,000 காலியிடங்கள் உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னன் ஜவஹர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளையுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு வருகின்ற 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் வொகேஷனல் பிரிவு படித்தவர்களுக்கான கலந்தாய்வு நடக்க இருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் பொறியியல் பட்ட வகுப்புகளுக்கு மாணவர்கள் சேர்க்கைக்காக இன்னும் 42,000 இடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்தார். ஃபெயிலாகி மீண்டும் தேர்வு எழுதியுள்ள மாணவர்களும் இந்த ஆண்டு பொறியியல் வகுப்பில் சேர வாய்ப்புள்ளதாகவும் மன்னர் ஜவஹர் கூறினார். கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங் 35 நாள் நடக்கிறதுல இன்னைக்கு 34வது நாள். நாளைக்கு கூட ஜென்ரல் கவுன்சிலிங் முடியுது. 12ஆம் தேதி அதாவது ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடக்குது. அதாவது ஃபெயில் ஆகிட்டு பாஸ் ஆனவங்க அவங்களுக்காக ரீகவுன்சிலிங் நடக்குது. அந்த 12ஆம் தேதி நடக்கும் ஒரே நாள். ஏன்னா அதுக்கு 2000 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு. அந்த 2000 பேருக்கும் 12ஆம் தேதி நடக்கும். முன்னதாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று காலை புத்தக கண்காட்சியை துணைவேந்தர் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சி வருகின்ற 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் அனைத்து துறைகள் சம்பந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான நூல்கள் இடம்பெற்றுள்ளது. புத்தகம் வாங்கும் மாணவர்களுக்கு அதன் விலையில் 10% குறைக்கப்பட்டு சலுகை அளிக்கப்படுகிறது. மூன்றாவது டெஸ்டிலும் இந்திய அணி திணறல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.